Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் கடன் விவகாரத்தில் திமுக பிரமுகரின் கும்பல் ஒருவரது கட்டை விரலை வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலசரக்கு கடை நடத்தி வரும் மணிகண்டன் என்பவர் பழனிசாமி என்பவரிடம் 6 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற நிலையில் அதனை 67 லட்சம் ரூபாய் பெற்றதாக பழனிசாமி முறைகேடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை தரவில்லை என மணிகண்டனின் தந்தையான நடராஜனை கடத்திய பழனிசாமிக்கு நெருக்கமான திமுக நிர்வாகியின் கும்பல் அவரது கைவிரலை வெட்டியும் சரமாரியாக தாக்கியும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. இதையறிந்து அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் திமுக நிர்வாகி பாண்டியன் உட்பட 5 பேர் பிடிபட்டனர். வலுக்கட்டாயமாக கடன் வசூல் செய்யக்கூடாது என பெயரளவிற்கு திமுக அரசு அறிவித்த நிலையில் திமுக பிரமுகரின் கும்பலே கட்டாய வசூல் செய்ய முயன்று ஒருவரது கட்டை விரலை வெட்டிய கொடூரம் விடிய அரசின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். நேற்று வந்தாலும் போயிட்டோம். இன்னைக்கு வந்து 5:30 மணிக்கு வந்துட்டு காபி சாப்பிட்றது வெளில வந்தோம். அப்படியே தூக்கிட்டாங்க. தாம்பரம் காந்தி சாலையில் தள்ளுவண்டி கடை உரிமையாளரை மிரட்டி பிரியாணி, சிக்கன் 65 ஓசியில் வாங்கி 700 ரூபாய் ரொக்கத்தை திருடிய 2 இளைஞர்கள் பிடிபட்டனர். கடப்பேரியைச் சேர்ந்த இவர்களில் விஜய் மீது கொலை வழக்கு உள்ளது. மாமூல் கேட்டு மிரட்டியதாகவும் புகாரளிக்க மாட்டார்கள் என நினைத்து இச்செயலை செய்ததாகவும் தெரிய வந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் சிறு வியாபாரிகளை ரவுடிகள் மிரட்டுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தம்பதி காரில் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொக்கம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் ராஜேஷ் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதற்கான அசல் தொகையை செலுத்த சத்யராஜ் காலதாமதம் செய்ததால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் தனது சகோதரர் சூர்யாவின் உதவியுடன் சத்யராஜ் மற்றும் அவரது மனைவி இருவரையும் காரில் வைத்து கடத்திச் சென்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் ராஜேஷ் மற்றும் சூர்யா பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது.